நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன். இன்னைக்கு நான் வாசிப்பு இயக்கத்துலேருந்து வண்ண ரெக்க வேணுமான்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். 6ஆம் வகுப்பு மாறி ஊரில் ஆலமரம் ஒன்று இருந்துச்சான். அங்கே ஒரு காக்கா கூடு கட்டி வாழ்ந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் ஒரு கிளி இருந்துதான். கிளியை போல எனக்கும் வண்ண ரெக்கை இல்லைன்னு அது ஆசைப்பட்டுச்சான். கீழே இருந்த செம்மனை பார்த்து அதில் குதிச்சு புரண்டுச்சான். செம்மனு உடம்புல ஒட்டலைன்னு அழுதுகிட்டே அந்த இடத்த வச்சு போச்சான். வெள்ளை நேரம் கிடைக்கணும்னு சுண்ணாம்புல போய் விழுந்துச்சான். சூடு தாங்க முடியாம எட்ட வந்து விழுந்துச்சான். ஆத்தங்கரை ஓரத்துல இருந்த மஞ்சள் தூளை பார்த்துச்சான். மஞ்சள்ல போய் அது குளிச்சு இறகெல்லாம் கொட்டி போச்சான். பச்சை பச்சை பாசி கடலை பார்த்து அதுல போய் மூழ்கிச்சான். எழுந்து வந்த உடனே கிளிய போல நானும் மாறிட்டேன்னு சந்தோஷத்துல குதிச்சுதான். பறக்க பறக்க வண்ணம் போய் கவலைக்கு ஆளாச்சான். அப்புறமா ஒரு நிலஞ்சிவப்பு சாயத்தை பார்த்துச்சான். அதுல போய் புரண்டு எழுந்து நீ அழகு நிலம் வந்துச்சான். சந்தோஷமா உறங்கும் போது மழை வந்துச்சான். வண்ணம் அனைத்தும் மழையால கரைஞ்சு போச்சான். சோகத்துல மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்துதான். அங்க இருந்து மாறி கையில விழுந்துச்சான். மாறி எடுத்து முத்தம் கொடுத்து, அட காக்கா, உன்னை நீயே பாரு. கிளிக்கு பச்சை நிறம் இருந்ததுன்னா அது அதோட அழகு இல்லை. அதே போல உனக்கு மனசுல ரொம்ப பகிர்ந்து உண்ற அழகு இருக்கு. கிளிக்கு பச்சை நிற அழகுனா நீ பகிர்ந்து உண்றதுல அழகு அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட காக்கா, மாறி உன்னோட பேச்சில் நான் வியந்து போனேன். அதனால நான் இனிமேல் என்னோட பகிர்ந்து உண்ற தன்மையை புரிஞ்சுக்கிட்டேன். மிக்க நன்றின்னு சொல்லி சந்தோஷமா பறந்துச்சான்.